இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ காலையில பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரமாவே எழுந்தாச்சு. ஆனாலும் ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியலங்க. ஏன்னா இன்னைக்கு டூ வீலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாள் நல்லா இருக்கு அப்படின்றதுனால. அதையும் ஒரு நல்ல நேரத்தில எடுக்கணும் இல்லைங்களா? அதனால வீட்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போற ஒரு சிச்சுவேஷன். அதனால ஒரு சிம்பிளான பூஜை பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். இந்த பிள்ளைங்கள எங்கேயாவது ரெடி பண்ணி கூட்டிட்டு போகணும் வெளிய அப்படின்றத நெனச்சாலே, வெளியில போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுங்க சில நேரங்கள்ல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் ஆயிடுங்க. அப்படிலாம் வேர்க்க விறுவிறுக்க அவங்கள ரெடி பண்ணி வெளில கிளம்பி போனாலும், அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒரு இடத்துல அமைதியாவே உட்கார மாட்டாங்க. மேலேயும் கீழேயும் ஏறிட்டு ஸ்டெப்ஸ் இருக்கிறத பார்த்துட்டா போதுங்க. மேலேயும் கீழேயும் ஏறிட்டு இறங்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க. அவங்க பின்னாடியே போகணுங்க. அந்த மாரி சமயத்துல சில நேரங்கள்ல ஒண்ணு தோணுங்க ஒரு விஷயம். எப்படி இருந்த நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னுட்டு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியோ, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ எப்படிலாம் இருந்திருப்போங்க நாம. ஆனா ஆஸ் அ மதரா இப்ப இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அந்த மாரி தான் இந்த ஷோரூம்லயும் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா ஒரு வழியா பைக் செலக்ட் பண்ணிட்டு, ட்ரையலும் பார்த்துட்டு, அங்கேயே பூஜையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.